ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ಅಕ್ಟೋಬರ್ ಮಾಸத்து லக்கி டிப், ஆஜீத சேவா, வர்ச்சுவல் சேவா, அங்க பிரதட்சணம், விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்னு ரிலீஸ் பண்ணது எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புனா அது நாளைக்கு காலையில் 300 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அக்டோபர் மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆக போகிற ஒரு தர்ஷன் டிக்கெட் அப்படின்னா அது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்ச நாள்லையோ இல்லை கிடைச்ச நாள்லையோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதியில் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்தாங்க. 3:10 1 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. அடுத்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரூமும் அப்படி தான். ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். திருமலா, திருப்பதி ஆர் திருச்சானூர். தலக்கோனா ஒண்டிமிட்டாங்கிறது திருப்பதி கிட்ட கிடையாது, அது தள்ளி இருக்குது. நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு வரீங்கன்னா மலை மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு திருமலாவும், கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு திருப்பதியும், திருச்சானூர் அலமேல் அப்புறம் பத்மாவதி தாயார் கோயில்கிட்ட ஸ்டே பண்ணுறதுக்கு தொலப்பா கார்டன்ஸும் ஓப்பன் ஆகும். 2 விதமாக ரூம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கும் தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணாதவங்களுக்கும். பட் அக்டோபர் மாதத்தில் நமக்கு ஆன்லைனில் டிடிடியோட ரூம்ஸ் வேணும்னா நாளைக்கு மத்தியானமே இந்த 2 ஆப்ஷனில் எதில் நம்ம எலிஜிபிளாக இருக்கோமோ அதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு லொக்கேஷனில், அதாவது திருமலாவில் நீங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு அதே ஆதாரில் மறுபடியும் ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஆக்டிவ் புக்கிங் ஏதாவது செப்டம்பர் மாதத்துக்கு இருக்குது, 30 டேஸ்க்குள்ளார மறுபடியும் அக்டோபர் மாதத்தில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா அலோவ் பண்ணாது சேம் லொக்கேஷனுக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் நான் திருமலாவுக்கு ரூம் புக் பண்ணிட்டேன், அதே புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் அடுத்த நாளுக்கோ முந்தின நாளுக்கோ கீழ் திருப்பதிக்கும் புக் பண்ணிக்கலாமான்னா ஒரு தடவை புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டிசேபிள் ஆகிடுது. ஸோ ஒரு லொக்கேஷனுக்கு தான் புக் பண்ணிக்க முடியும். நான் வர்ச்சுவல் சேவாவும் போட்டிருக்கேன், ஆர்ஜித சேவாவும் போட்டிருக்கேன், ஆர் வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட்டும் போட்டிருக்கேன். அப்போது 2 தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் 2 ரூம் புக் பண்ணிக்கலாமான்னாலும் அலோவ் பண்ணாது. ஆதார் கணக்குப்படி 30 நாள் கணக்கு கால்குலேட் ஆகிடும். நீங்கள் ஒரு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போதே, ஒரு தர்ஷன் டிக்கெட்டுக்கு உண்டான ரூம் புக் பண்ணும்போதே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு தர்ஷன் டிக்கெட்டை வச்சு திருமலாவுக்கு புக் பண்ணிவிடுங்க. இன்னொரு தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா திருப்பதி லொக்கேஷனுக்கு புக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஒரு தரிசனத்துக்கு மட்டும் திருமலைக்கு போயிட்டு வரலாம். கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து திருமலைக்கு போய் ரூம் எடுத்துக்கலாம். அடுத்து அக்டோபர் மாதத்தில் ரூம் எடுத்துட்டிங்க, திருமலைக்கு போகிறீங்க, அங்கேயே ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தங்கிட்டீங்க. பட் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் தங்கணும் போல் இருக்குது. திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் என் ஆதார்லேயே ரூம் எடுத்துக்கலாமான்னா அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறதில்ல, பாப்பப் வந்துடுதுங்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் ரூம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு 30 டேஸ் கேப் ஆகும், இப்போ தான் நீங்கள் ரூம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. சேம் லொக்கேஷனுக்கு சொல்கிறேன். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட அந்த 30 டேஸ் கேப் கால்குலேட் ஆகிடும். எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னா ஆஸ் பர் ரூல் 24 மணி நேரம் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். அதுதான் ரூல். எக்ஸ்டென்ஷன் சில டைம் சில ஹவர்ஸோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ நம்ம ஸ்டே பண்ணுறோன்னா சில டைம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில டைம் வந்து சொல்லுவாங்க, இல்லை கால் பண்ணிவிடுவாங்க ரூம் வக்கேட் பண்ணுங்கன்னு. அது ஷியோராக சொல்ல முடியாது. ஏன்னா ரூல் படி ஒரு நாள் தான் அலோட். அந்த 24 மணி நேரம் தாண்டி அரை மணி நேரம் போயிடுச்சுன்னா கூட அந்த நாளுக்கு உண்டான ரெண்ட் எடுத்துப்பாங்க. பட் இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஒன்று சாவி வாங்கும்போது உங்ககிட்ட 2 தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். ரூல் படி 24 ஹவர்ஸ் தான் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. இல்லை கொஞ்சம் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னா ஸ்டே பண்ணுறீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்லனா இருந்துக்கலாம், இல்லை வந்து வக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம காலி பண்ணிடணும். ஸோ தர்ஷன் டிக்கெட் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதில் 258 ஏதாவது ஒரு இதில் தான் நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். ஏன்னா மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி லாகின் பண்ணுறதுனால நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரில் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அதே நம்பரை வச்சு நீங்கள் 2-3 இதில் லாகின் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ ஏதாவது ஒரு இதில் லாகின் பண்ணுங்கள். கேட்ச் மெமரிஸ் எல்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் 3 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அடுத்து லொக்கேஷன் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருமலா, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திருப்பதி அப்படின்னா டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணிக்கூடியது. அந்த எக்ஸ்க்ளூசிவ்லிக்கு மீனிங் ஒன்று திருமலாக்கோ இல்லை திருப்பதிக்கோ. தேர்ட் ஆப்ஷன் திருப்பதின்னு இருக்கும். அதுதான்
தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க புக் பண்ணிக்கிறது. ஸோ லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட தர்ஷன் டிக்கெட் இருக்கிற அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும். 2 பேருக்கு புக் பண்ணால் தான் அது எனேபிளாக இருக்கும். அது கிளிக் பண்ணோன்னா திருமலாவா திருப்பதின்னு கேட்கும். திருமலா திருப்பதி உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட் 4 ஸ்லாட் இருக்கும். அது என்னன்னா அந்த 6 மணி நேரம் ஸ்லாட் நீங்கள் போய் ரூம் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான டைம். அதாவது திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்னால் ஏஆர்பி கவுண்டரில் மட்டும்தான் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த 6 மணி நேரம் ஸ்லாட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி லேட்டாக போனால் கேன்சல் ஆகிடும். அண்ட் அங்கே நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ரூம் எடுக்கலைனாலும் கேன்சல் ஆகிடும். இந்த ஏஆர்பி கவுண்டராக இருக்கட்டும், கீழ் திருப்பதியில் அந்தந்த கெஸ்ட் ஹவுஸாக இருக்கட்டும் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எந்த ஸ்லாட்டில் புக் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்லாட்டில் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும், இல்லைனா கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போகிறப்போ நம்ம புக் பண்ண தர்ஷன் டேட் இருக்கும்ல, அன்றைக்கும் அதுக்கு முந்தின நாள் தான் பச்சை கலரில் காமிக்கும். வீக் டேஸில் விட வீக்கெண்டில் கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் திருமலாவில் ரூம்ஸ் எல்லாம். ஸ்லாட்டு டேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேரா 3 பேரா 4 பேரான்னு கேட்டுச்சுன்னா அது கொடுங்க. எத்தனை பேர் வேணாலும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்து 24 மணி நேரம் தான் ஸ்டே பண்ண முடியுங்கிற பாப்பப் வரும். கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்ம புக் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ கொடுத்துருப்போம்ல, ஜஸ்ட்டு நம்ம பாக்ஸில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 300 தர்ஷன டிக்கெட்டே ஒரு 4 பேருக்கு போட்டிங்கன்னா கூட யாரோடையாவது 2 பேர் அங்கே போய் யார் பேரில் நீங்கள் ரூம் எடுக்க போகிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒரு பேரில் தான் ரூம் எடுக்க முடியும். அவங்க ஆதார் காமிச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க மறுபடியும் வக்கேட் பண்ணால் தான் காஷன் டெபாசிட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடும். அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரூம் கன்ஃபார்ம் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு ரூம் வேண்டாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். கேன்சலும் பண்ணலை, ரூமும் எடுக்கலை அப்படின்னா ரெண்ட் எடுத்துக்கிட்டு காஷன் டெபாசிட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. தர்ஷன் டிக்கெட் கேன்சல் கிடையாது, ரீஃபண்ட் கிடையாது. பட் ரூம் இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த கேன்சல் பண்ண ரூமை நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா சில டைம் கீழ் திருப்பதிக்கு பச்சை கலரில் அப்பப்போ ரேண்டமாக காமிக்குது. அது ஒருவேளை திருமலாவுக்கு கிடைக்கலன்னா கீழ் திருப்பதியில் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். எல்லா நாளும் காமிக்காது, ஒரு நாள் காமிக்குது ஒரே டேட்டுக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்த நாள் எப்போயாச்சும் ஒரு நாள் காமிக்குது. அது இந்த ரூமை தான் கொடுக்குறாங்களா எந்த ரூம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் அவைலபிலிட்டி ரேண்டமாக அப்பப்போ காமிக்குது. கீழ் திருப்பதி லொக்கேஷனுக்கு மட்டும் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் பார்க்குறப்போ திருமலாவில் ரூம் எங்கே வேணும்னு சொல்லிட்டு புக்கிங் அப்போ நம்ம சூஸ் பண்ண முடியாது. 100 ரூபா ரூம் இருக்கும், அதுக்கு 500 ரூபா காஷன் டெபாசிட், 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 999 ரூபா நான் ஏசி ரூம் இருக்கும், அதுக்கு 999 ரூபா காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும், அதுக்கு காஷன் டெபாசிட் ப்ளஸ் டேக்ஸோடு சேர்த்து 3200 ரூபா வரும். நம்ம ரூம் வக்கேட் பண்ண 1 டேக்குள்ளார நமக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகிடும். இல்லை மேக்ஸிமம் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ரிட்டர்ன் ஆகும். கீழ் திருப்பதினா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஸ்டே பண்ணணும்னா விஷ்ணு நிவாசமோ, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடினா ஒரே காம்பவுண்டில் தான் மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் நான் ஏசி ரூம் 200 ரூபா தான். நல்லாயிருக்கும். இப்போ போய் ஸ்டே பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, சுடு தண்ணி எல்லாம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 400 ரூபாய்க்கு ஏசி ரூமும் நல்லாயிருக்கும், 600 ரூபாய்க்கு சூட் ரூமும் நல்லாயிருக்கும். மாதவம் காம்ப்ளெக்ஸில் 800 ரூபா ரூம், 1000 ரூபா ரூம் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலயமாவே போய் தொலைப்ப கார்டன்ஸை நம்ம சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். 100 ரூபா தான் நான் ஏசி ரூம். ஏசி ரூம் 300 ரூபா. கீழ் திருப்பதியில் புக் பண்ணுறப்போயும் டாக்ஸ் வருது தான். நான் ஏசி புக் பண்ணாலுமே ஒரு 20 ரூபா போல் வருது. இப்போ நான் ஏசி ரூம் நீங்கள் ஒரு 200 ரூபா புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 420 ரூபா போல் வருது. அந்த 20 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. சாரி, காஷன் டெபாசிட் திருப்பி கொடுத்துருவாங்க. பட் ஏதோ சம் டேக்ஸோட நான் ஏசி ரூமுக்குமே வரும் கீழ் திருப்பதி ரூமுக்கு. இப்போ நானுமே திருமலா ரூமுக்கு அக்டோபர் மாதத்துக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ கீழ் திருப்பதிலையோ திருச்சானூர்லேயோ ரூம் புக் பண்ணிப்பேன். ஏதோ ஒரு ரூம் மலையிலையோ இல்லை கீழ் திருப்பதிலையோ இருக்கிறது பெஸ்ட்டு. ஆஃப்லைனில் நீங்கள் போய் க்யூவில் நின்று எடுக்கிறதுக்கு. கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, பஸ்ஸு பிடிச்சி மலைக்கு போகிறது பக்கத்துலேயே தான் இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, கடைகளாக இருக்கட்டும். 50 ரூபா ரூம் வேணும்னா திருமலாவில் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் எடுத்தால் தான் உண்டு. நேரில் தான் போய் எடுக்கணும். மீதி எல்லா டேரிஃபில் இருக்கிற ரூமும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். 200 ரூபா ரூம்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்கும். 100 ரூபா ரூம்னா தொலைப்ப கார்டன்ஸில் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர்லேருந்து திருமலைக்கு போகணுன்னா திருப்பதிக்கு வந்து தான் போகணும். ஆனாலும் அது ரொம்ப தூரம் கிடையாது. திருப்பதி டு திருச்சானூர் ஒரு 10 minutes ட்ராவல் தான்.
ஸோ ஒரு லொக்கேஷன்லேருந்து அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறப்போ 30 days கேப் எடுத்துப்பாங்க. இல்லை ஆக்டிவ் புக்கிங் இருந்தால் கூட சரி, கீழ்த்திருப்பதி ரூம் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 2 தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு தர்ஷன் டிக்கெட்டை வச்சு திருமலாவுக்கு ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிடுங்க. அலோவ் பண்ணிச்சுன்னா 2வது தர்ஷன் டிக்கெட்டை வச்சு புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் திருப்பதிக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை புக் ஆகலை, ஏதோ எரர் வருது, கிடைக்கல அப்படின்னா 3rd ஆப்ஷன் இருக்கும், திருப்பதின்னு. அது தொல்லப்ப கார்டன்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு, திருச்சானூர் தாயார் கோயில்கிட்ட. மினிமம் ரூம்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கணும். அது நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபரில் ஏதாவது டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸில் ஆர்ஜித சேவாஸ் புக் பண்ண போகிறீங்க, இல்லை ஹோமம் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா கூட தொல்லப்ப கார்டன்ஸ் தான் திருச்சானூரில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ். மினிமம் ரூம்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாகவே தொல்லப்ப கார்டன்ஸ் தீந்துடும். ஆனாலுமே ரூம் நல்லாயிருக்கும். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, லிஃப்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லிஃப்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரே கெஸ்ட் ஹவுஸ் அதுதான் நினைக்கிறேன். மற்ற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. வெந்நீர் உள்ளே வந்துடும். எல்லா ரூம்ஸ்லுமே இப்போ வெந்நீர் உள்ளே வர மாதிரி செய்திருக்கான். 50 ரூபா ரூம் கூட சூப்பராக இருக்கும் நேரில் போய் எடுக்கிறது. ரேராக ஒரு 2%, 1% இந்த சுதர்ஷன் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா தான் கொஞ்சம். சில ரூம்ஸ் அதிலேயே சுமாராக இருக்கும், சில ரூம்ஸ் அதிலேயே நல்லாவும் இருக்குது. ஸோ புக் பண்ணிக்கோங்க. திருமலா லொக்கேஷனுக்கு புக் பண்ணிங்கன்னா அந்த 6 hours ஸ்லாட் படி திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருங்க. எஸ்எம்எஸ் வரும் எங்கே அலாட் ஆகிருக்குன்னு. வரலன்னா மறுபடியும் போய் கேட்கணும், அங்கேருந்து போயிடக்கூடாது. அந்த ஸ்கேனிங் நீங்கள் தான் செய்யணும்னு கூட இல்லை, உங்களுக்காக யார் வேணாலும் செய்யலாம். பட் ரூம் எடுக்கிறப்போ யார் பேரில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அவங்களில் யாராவது ஒருத்தர் பேரில் தான் ஒரிஜினல் ஆதார் காமிச்சு பிரிண்ட் அவுட் கொடுத்து ரூம் எடுக்க முடியும். அண்ட் அவங்க ப்ராப்பராக வக்கேட் பண்ணால் தான் காஷன் டெபாசிட் நமக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ எங்கே அலாட் ஆகிருக்கோ அதில் போட்டிருக்கிற டைம்குள்ளார அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எடுத்துக்கோங்க. இந்த 6 hours ஸ்லாட் எப்போ போய் நீங்கள் திருமலைக்கோ இல்லை கீழ்த்திருப்பதில் ஏதாவது புக் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் ரீச் ஆவீங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கிட்டு புக் பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் நம்ம புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 6 hours ஸ்லாட் மாற்றவும் முடியாது, கேன்சல் பண்ணவும் முடியாது. ரூம் வேணான்னா வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாட்டெல்லாம் கேன்சல் பண்ணவோ மாற்றவும் முடியாது. கோயில் கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாய் ரூம் திருமலாலனா ராம்பக்கீச்சா, வராகசுவாமி, சப்தகிரி, அதை அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ நமக்கு கொடுப்பாங்க. 1000 ரூபாய் ரூம்னா நந்தகம், பாஞ்சஜன்யம், கௌஸ்துபம், மகளமாதான்னு இருக்குது. 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம்னா ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ், பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எஸ்விஜிஹெச் ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 1518 rupees டெபாசிட் அண்டு ரெண்ட்டோட 3200 ரூபாய் வரும். நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க, உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா அலிப்பிரி டோல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம்லாம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 6 hours இருக்குது. ஒரு நெக் ஆஃப் த டைமில் போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சிஆர்ஓவில் அந்த டைம்லேருந்து ஒரு 1/2 hour பிஃபோராவது இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா 6 hours ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூம் கேன்சல் ஆகிடும். அந்த சுச்சுவேஷனில் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் தான் நமக்கு ரிட்டர்னும் வரும். பிரம்மோத்சவம் டேஸுக்கு கருட சேவா டேக்கும் அதுக்கு முந்தின நாளுக்கும் ஓப்பன் ஆகாது ரூம். திருமலாக்கு கீழ்த்திருப்பதிக்கு செக் பண்ணிக்கோங்க. மீதி நாட்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த பிரம்மோத்சவம் டேஸ்க்கு நீங்கள் செக் பண்ணுற டேட்டுக்கு ரிலீஸ் ஆகலை திருமலா லொக்கேஷனாக கீழ்த்திருப்பதிக்கு கூட செக் பண்ணிக்கோங்க. எதுலேயும் ஓப்பன் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறதுனா நேரில் தான் போய் எடுத்துக்கணும். ஜென்ரலாக கருட சேவைக்கும் அதுக்கு முந்தின நாளுக்கும் ரூம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறத பொறுத்து தான், மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிங்கிற எரர் இல்லாமல் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரூம் திருமலாவில் ஒரு வேளை ஏதோ ஒரு ரீசனில் கிடைக்கல அப்படின்னா திருப்பதிலையாச்சும் ரூம் புக் பண்ணிக்கோங்க. எல்லா ரூம்ஸுமே அங்கேயுமே நல்லாயிருக்கும். கீழ்த்திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம தரிசனத்துக்கு மட்டும் கூட திருமலைக்கு போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ரூம் புக்கிங் ஆக்சுவலாக 3வது ஆப்ஷன் திருப்பதி இருக்குல்ல, அது தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறது. இப்போ சொல்லியிருக்கேன். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் முதலே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தொல்லப்ப கார்டன்ஸில் மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும். எல்லா நாட்களுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் மினிமம் ரூம்ஸ் தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்க அதை புக் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.